Which one is better? Laptop இல்லைன்னா பிசியா? டெஸ்க்டாப் பிசியா? இந்த ஒரு லாங்கான நெவர் எண்டிங் டிபேட்டுக்கு ஒரு பர்டிகுலர் வினரை நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய யூஸ் கேசஸ்க்கு ஒன்று சூட்டபுளாக இருக்கும். அண்ட் இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்சஸை நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எந்த மாதிரியான யூசஸ்க்கு நீங்கள் லேப்டாப் சூஸ் பண்ணலாம் இல்லை ஒரு டெஸ்க்டாப்பை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு கிளியர் ஐடியா இந்த வீடியோவோட எண்டுக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் இருக்க ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் கம்பேரிசன் பண்ணுறதுக்காக நான் ஒரு சில லிஸ்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபேக்டர்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு எதர் பிசி சூட் ஆகுமா, அதாவது டெஸ்க்டாப் சூட் ஆகுமா, இல்லைனா ஒரு லேப்டாப் சூட் ஆகுமா அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் மேஜர் ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ். ஸோ கம்பேர்ட் டு லேப்டாப்ஸ், பிசிஸ் ரொம்பவே பயங்கரமான பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது. நீங்கள் ஒரே பட்ஜெட்டில் ஒரே ஸ்பெக்ஸில் நீங்கள் பார்த்தா கூட இப்போ இதர் ஒரு 4060 இருக்க ஒரு லேப்டாப்பு 4060 இருக்க பிசியை கம்பேர் பண்ணிங்கன்னா பிசி தான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸ்லாம் காம்பேக்டாக இருக்கணும், லைக் தே ஹாவ் டு பி போர்ட்டபிள். ஸோ அந்த ஒரு மெயின் ரீசன்னால் லேப்டாப்பில் எல்லாமே உங்களுக்கு சைஸ் எல்லாமே சின்னதாக தான் இருக்கும். அண்ட் தென் ஹீட் டிசிபேஷன் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் லேப்டாப்ஸில். பட் வென் கம்பேர்ட் டு பிசி இப்போ நீங்கள் ஒரு 4060 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஃபேன் மாடல்லாம் இருக்குது. மினிமமே உங்களுக்கு 2 ஃபேனோட கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஹீட் டிசிபேஷனும் நல்லாயிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக பவர் சப்ளை யூனிட் வச்சுருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டில் மேக்ஸிமம் டிஜிபி உங்களுக்கு க்ரோ அரவுண்ட் டு ஒரு 300 வாட்ஸ் கூட போகலாம். இப்போ நீங்கள் லேப்டாப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் கிராஃபிக் கார்டால் அப்சர்வ் பண்ண முடியும் வாட் ஒரு 145 வாட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் குட் பி த பெஸ்ட் சாய்ஸ். அண்ட் செகண்ட் ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபிஷியன்சி. ஸோ காஸ்ட்னு கம்பேர் பண்ணால் கூட உங்களுக்கு பட்ஜெட்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கக்கூடிய நிறைய பிசிஸ் உங்களால் பில்ட் பண்ண முடியும். ஏன் அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காம்பினேஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. பட் இது லேப்டாப் போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல காம்பினேஷன் இருக்க ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு லேப்டாப் வாங்கினோன்னா உங்களுக்கு மினிமம் அரௌண்ட் 70K to 80K ஆகிடும். பட் இதுவே பிசியில் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 40K ஒரு ஜிபி வச்சு பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு பிசியை பில்ட் பண்ண முடியும். ஸோ காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெஸ்க்டாப் தான் போய் ஆகணும். லேப்டாப்ஸ் ஆர் குவைட் எக்ஸ்பென்சிவ். தேர்ட் திங்காக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ரிப்பேரபிலிட்டி இல்லைனா சர்வீசபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ லேப்டாப்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஃப்டர் வாரண்ட்டி இப்போ நான் சொல்ல வரது எல்லாமே. லேப்டாப் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் சென்டர் நீங்களாக சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். என்னதான் அதில் ஸ்வாப்பபிள் திங்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது அப்படின்றது லேப்டாப்பில் கஷ்டம். இதே பிசியில் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது ஈஸி தான். நீங்கள் ஒரு சில ஆன்லைன் டியூட்டோரியல்ஸ்லாம் பார்த்து நீங்களே லைக் எந்த பார்ட் போயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அந்த பார்ட்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணால் போதும். அண்ட் அதே ஃபேக்டர் கோஸ் ஃபார் அப்கிரேடபிலிட்டி. பிசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரே ஒரு மதர் போர்டு மட்டும் வாங்கிட்டு அந்த மதர் போர்டு அது சாக்கெட் என்னவோ அதில் மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ப்ராசஸர், அதாவது இப்போதைக்கு உங்கள்கிட்ட பட்ஜெட் இல்லை, இப்போதைக்கு நீங்கள் நார்மலான ஒரு ப்ராசஸர் வாங்குறீங்கன்னா சப்போஸ் ஒரு மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு ப்ராசஸர் உங்களுடைய மதர் போர்டில் சப்போர்ட் ஆச்சுன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். சேம் கோஸ் ஃபார் ஜிபியூ. நீங்கள் மேக்ஸிமம் அந்த உங்கள் மதர் போர்ட் சப்போர்ட் ஆகிற எந்த ஒரு ஜிபியூனாலுமே உங்களால் ஸ்வாப் பண்ணிக்க முடியும். பட் வேறு இந்த சைடு வந்தீங்கன்னா லேப்டாப்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களால் வெறும் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் தவிர வேறு எதுவுமே உங்களால் அப்கிரேட் பண்ண முடியாது. பட் பிசிஸில் அப்கிரேடபிலிட்டி ஆப்ஷன் இஸ் ஹியூஜ். நீங்கள் எவ்வளோ வேணாலும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன் ஆஃப் த மேஜர் அட்வான்டேஜ். அண்ட் நீங்கள் அப்கிரேடபிலிட்டி பார்த்த மாதிரியே தான் உங்களுக்கு சாய்ஸ் ஆஃப் பெரிஃபெரல்ஸ் ஒரு சாய்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸுமே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தேவை NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு. இப்போ நீங்கள் NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டோட ஒரு பிசி வாங்குறீங்க, நீங்கள் லேட்டராக நீங்கள் AMDக்கு ஸ்விட்ச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட உங்களால் ஈஸியாக ஸ்விட்ச் ஆக முடியும். பட் வேறாஸ் லேப்டாப்பில் உங்களால் அந்த மாதிரி எந்த விஷயமே பண்ண முடியாது. பிராண்ட் என்ன கான்ஃபிகரேஷனில் தராங்களோ அதுலேருந்து உங்களால் ஸ்லைட் சேஞ்சஸ் லைக் ரேம் அண்ட் ஸ்டோரேஜில் பண்ண முடியும். இல்லைன்னா சம்டைம்ஸ் ப்ராசஸரில் சேஞ்சஸ் இருக்குமே தவிர உங்களால் அப்கிரேடு உங்களால் பண்ண முடியாது. ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் பெருசாக எந்த வித அப்கிரேடுமே பண்ண முடியாது. சாய்ஸ் ஆஃப் பெரிஃபெரல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இப்போது நீங்கள் மெக்கானிக்கல் கீபோர்ட் போகலாம், இல்லை மெமரேட் கீபோர்ட் போகலாம், எல்லாமே உங்களுடைய சாய்ஸ். பட் லேப்டாப்ஸில் அப்படிலாம் கிடையாது. லேப்டாப்ஸ் அந்த பர்டிகுலர் மாடலுக்கு எந்த கீபோர்டு வருதோ அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ட்ராக் பேட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ட்ராக் பேட் பிடிக்காது. ஸோ மோஸ்ட் எக்ஸ்டர்னல் மவுஸ் ஒன்று வாங்குவாங்க. ஸோ லேப்டாப்ஸில் நிறையவே டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ நீங்கள் டிஸ்பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெரிய தலைவலி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸில் இருக்கிற டிஸ்பிளேஸ் என்னதான் ஒரு இல்லை கேமிங் லேப்டாப்பில் 144 Hz டிஸ்பிளே இருந்தாலும் நீங்கள்
பிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை விட பெரிய டிஸ்பிளே, அதை விட ஒரு கம்மியான காஸ்ட், அதாவது நீங்கள் ஓவரால் பில்டே நீங்கள் மானிட்டரோடு சேர்த்தாலும் உங்களுக்கு லேப்டாப்பில் கிடைக்கிற டிஸ்பிளேயை விட சூப்பரான ஒரு டிஸ்பிளே கம்மியான காஸ்ட்லேயே கிடைக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப்ஸ் தான் வின் பண்ணிக்கிட்டே வருது. பட் the only major thing, அதாவது the only major point where the PC lays down and the laptop wins is the portability. Portability is the only major thing. இப்போ லேப்டாப் எதுக்காக ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராவலுக்காக, அதாவது நான் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகணும். சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் ஹாஸ்டலில் தான் தங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு வழியே இல்லை. ஏன்னா உங்களால் பிசியை எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கீங்க, நீங்கள் உங்கள் கிளைண்ட்ஸ்க்கு நிறைய விஷயத்த ஷோகேஸ் பண்ணணும், ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் எல்லா வாட்டியும் பிசியை தூக்கிட்டு போக முடியாது. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் தான் லேப்டாப் ஸ்கோர் ஆகும். பிஸ்னஸ் ரிலேட்டடாக தான் நீங்கள் போக போகிறீங்க, உங்கள்கிட்ட நிறைய பட்ஜெட் இருக்குன்னு ப்ரிஃபர் மேக். ஏன்னா பிஸ்னஸ் ரிலேட்டட் ஒர்க்ஸ்க்கு ஆப்பிள்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஹாஸ்டல்லேருந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கேமிங் லேப்டாப்ஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். மற்றபடி இந்த பட்ஜெட்டில் இருக்கிற நிறைய லேப்டாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதே பெஸ்ட். ஸோ த நெக்ஸ்ட் திங் வில் பி த வாரண்ட்டி. இப்போ நீங்கள் பிசியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாரண்ட்டியுமே அந்தந்த பர்டிகுலர் கம்பெனிஸோட மேனுஃபேக்சர்ஸ் தர வாரண்ட்டி தான். மதர் போர்டுக்குன்னு ஒரு வாரண்ட்டி இருக்கும், அண்ட் ரேமுக்குன்னு ஒரு வாரண்ட்டி இருக்கும், ஜிபியுக்குன்னு ஒரு வாரண்ட்டி இருக்கும். எல்லாமே இண்டிவிஜுவல் வாரண்ட்டி அந்தந்த மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட தான் உங்களால் க்ளைம் பண்ண முடியும். அன்லெஸ் ஆர் அன்டில் நீங்கள் பிசியை ஒரு பர்டிகுலர் பிசி பில்டிங் கம்பெனி இல்லை ஒரு பிசி அக்ரிகேட்டாக கிட்ட வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் அவங்க உங்களுடைய வாரண்ட்டிஸ் எல்லாம் க்ளைம் பண்ணி தருவாங்க. மற்றபடி நீங்களே தான் காம்பனன்ட்ஸ் அமேசானில் அந்த பிசி பில் பண்ணுறதுக்கு வாங்குறீங்க அப்படின்னா நீங்களே தான் வாரண்ட்டி கிளைமையும் பார்த்துக்கணும். லைக் அந்த கம்பெனியை நீங்களே தான் அப்ரோச் பண்ணி நீங்களே தான் அந்த பிராண்டுக்கிட்ட போய்ட்டு வாரண்ட்டி கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் லேப்டாப்ஸில் இந்த பிரச்சனை இருக்காது. பட் லேப்டாப்ஸில் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரண்ட்டி எல்லாமே ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். 1 year இருக்கும், அதுக்கு மேலே 3 years வாரண்ட்டிக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே பிசி சைடுக்கு வந்தீங்கன்னா நிறைய பர்டிகுலர் காம்பனன்ட்ஸ்க்கு மினிமமே 5 yearsலேருந்து லைஃப் டைம் வாரண்ட்டி எல்லாம் கூட இருக்குது. ஸோ ஓவராலாக வாரண்ட்டி கிளைம் பண்ணுறது இல்லை வாரண்ட்டி அதிகமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிசி தான். பட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும், டேரெக்டாக நான் ஒரு ஷோரூமில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டா அவங்களே வாரண்ட்டி கிளியர் பண்ணி முடிஞ்சிடும், ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் லேப்டாப் தான் சூஸ் பண்ணி ஆகணும். இந்த வீடியோட எந்துக்கு வந்தாச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு நான் இப்போ வரைக்கும் சொன்னது எல்லாமே புரிஞ்சிருக்கும். அண்ட் நீங்களே ஓரளவுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வச்சு எந்த ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஒரு எந்த சாய்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு நல்ல ஒரு டிசிஷனுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக் போட்டுட்டு கூடவே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. அண்ட் தென் இப்போது இந்த டிபேட்டோடைய ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். அதாவது உண்மையிலேயே இதுதான் பெட்டர். ஸோ இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு உங்களோட யூஸ் கேஸ், நீங்கள் இப்போ ஹாஸ்டலில் போய் தங்குறீங்க, இல்லைன்னா இப்போ உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டட் ஒர்க்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா லேப்டாப் போகிறது தான் பெட்டர். லேப்டாப்லேயுமே நீங்கள் கேமிங் லேப்டாப்ஸ்லாம் போகாதீங்க. ஏன் அப்படின்னா கேமிங் லேப்டாப்ஸ்லாம் ஆல்ரெடி ஹெவியாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதை பவர் பண்ணணும், அதை நீங்கள் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸோடு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூடவே நீங்கள் சார்ஜரோடு தான் தூக்கிட்டு போகணும். ஸோ அந்த அவ்வளோ பெரிய வெயிட் இருக்க லேப்டாப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் ஒரு பிசியை பில்ட் பண்ணிவிட்டு ஒரு லைட் வெயிட் லேப்டாப்பை நீங்கள் ரிமோட் அக்சஸ் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப நார்மலான ஒர்க்ஸ் தான், லைக் மினிமல் அமௌண்ட் ஆஃப் பவர் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நல்ல லேப்டாப்பை வாங்கிட்டு, நல்ல ஸ்லிம்மான லேப்டாப்பை வாங்கிட்டு நீங்கள் போர்ட்டபிலிட்டிக்காக யூஸ் பண்ணுங்கள். இந்த யூஸ் கேஸஸில் எதுலையுமே நீங்கள் வரலை, நான் ஜஸ்ட் கேம் விளையாடுறதுக்கு இல்லை ஸ்ட்ரீம் பண்ணதுக்கு இல்லை என்னுடைய ஒர்க் எந்த விதமான ஒரு ட்ராவலுமே நீட் இருக்காது என் ஒர்க்குக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டெஸ்க்டாப் போகிறது தான் 100% பெட்டர். ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேப்டாப் வாங்கலாமா இல்லைனா டெஸ்க்டாப் வாங்கலாமான்ற ஒரு டைலமாவில் இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்பி விடுங்க. ஸோ தட் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு டெசிஷன் அவங்களால எடுக்க முடியும், எது வாங்கலாம், எது அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ see you in the next one guys. தீபக்.